കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 1ാമത് വല്ലിയിലെ 17ാമത് മന്ത്രം. തൃണാദികേതഃ ത്രിഭിഃ ഏത്യ സന്തിം ത്രികർമ്മകൃത് തരതി ജന്മമൃത്യു. ബ്രഹ്മജജ്ഞം ദേവം ഈഡ്യം വിദിത്വാ നിജായ ഇമാം ശാന്തിം അത്യന്തം ഏതി. തൃണാദികേതഃ 3 തവണ നാദികേതാഗ്നിയെ അനുഷ്ഠിக்கிறവൻ. ത്രിഭിഹി அப்பா அம்மா குரு, இப்படி இருக்கிற 3 விஷயங்களாயிட்டு, அப்படி இல்லைன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இப்படி இருக்கிற 3 வேதங்களாயிட்டு, இப்படி 3 இருக்கிற விஷயங்களில் സന്തിമേത്യ സംബന്ധത്തെ പ്രാപിച്ചിട്ട് ത്രികർമ്മകൃത് 3 കർമ്മങ്ങളെ ചെയ്യറവനായിട്ട് ജന്മമൃത്യു തരതി ജനന മരണങ്ങളെ தரணம் பண்றான், தாண்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இல்லை. பிரம்மஜக்ஞம் பிரம்மத்திலேந்து ஜக்ஞம் ஜனிச்சவனும் സർവജ്ഞനും ഈഡ്യം എല്ലാരും സ്തുതിக்கிறവനുമാണ് ദേവം പ്രകാശസ്വരൂപനാണ് അഗ്നിയെ വിദിത്വ தெரிஞ்சிட்டு നിജായ സാക്ഷാത്കരിച്ചിട്ട് ஆத்மசாட்சா்காரம் கிடைச்சிட்டு இமாம் சாந்திம் இந்த சாந்திய அமைதிய அத்தியந்தம் ரொம்ப ஏதி பிராபிக்கிறான். 3 தடவை நாதிகேதாக்னிய ஆராக்குமோ அனுஷ்டிக்கிறான். அப்படி அனுஷ்டிக்கிறவா ரிக் யஜுர் சாமம் இப்படி இருக்கிற 3 வேதங்களுமாய் கனெக்ட் செய்யப்பட்டு 3 வேதங்களோடும் தத்துவ ரகசியங்களில ரொம்ப ரொம்ப ജിജ്ഞാസുവായിട്ട് മുഴുകി നിഷ്കാമ ഭാവത്തോടുകൂടി യജ്ഞം ദാനം തപസ് இப்படி இருக்கிற 3 கர்மங்களையும் അനുഷ്ഠിച്ചിട്ട് ജനന മരണ സാഗരத்துக்கு അക്കരെ കടക്കற பிரம்மாவிலேந்து உத்பவிச்ச சிருஷ்டிகளை தெரிஞ்சுக்கிற அக்னிதேவனை நன்னா தெரிஞ்சுண்டு அக்னிய நிஷ்காம பாவத்தோடு கூடிட்டு அனுஷ்டிச்சானா எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கிற சாஸ்வதமான சாந்தி அப்படிங்கிறது இத அனுஷ்டிக்கிறவனுக்கும் கிடைக்கும். கர்மத்தையும் உபாசனையையும் ഒരു ചേര കൂട്ടിച്ചേർക്കറ ഒരു മന്ത്രമാക്കും. ഇത്
நாஜிகேதஹ, ഞാനിപ്പോ ഉനക്ക് ഉപദേശിച്ച അഗ്നിവിദ്യയെ, നാജികേത അഗ്നിവിദ്യയെ 3 தடவை അനുഷ്ഠിக்கிறவன். ത്രിഭിഹി, 3 இப்படி இருக்கிற விஷயங்களால ஏத்திய பிராபிச்சிட்டு, மாதாபிதாக்களிலேந்தும் அத்தியாவசியமான அப் டு டேட் வாழ்க்கைக்கான அறிவு கிடைச்சிட்டாக்கும். குருகுலத்துல குருக்கு சிஷ்யப்பட்டு பலதும் தெரிஞ்சுக்கிறது. இப்படி பலதும் படிச்சுட்டு அந்த படிப்பு அப்படிங்கிறது பலவிதமான படிப்பு, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இப்படிங்கிற படிப்பு, அதெல்லாம் படிச்சுட்டு ത്രിഭിഹി அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள பார்த்ததாக்குமே. 3 விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுண்டு ത്രികർമ്മകൃത് 3 കർമ്മങ്ങളെ ചെയ്യறവൻ. വിദ്യയെ പഠിച്ച് അധ്യയനം നന്നാ പഠിച്ച് അത് അനുഭവപൂർവമായിട്ട് ஹோமத்ரவியங்களை கலெக்ட் பண்ணி ஹோமம் அப்படிங்கறத செய்யறதுக்கான ஞானத்தை கிடைச்சிட்டு ஹோமம் செஞ்சுட்டு இப்படி நல்ல இதுக்கு அர்த்தம். சாஸ்திரத்தை நன்னா படிச்சுட்டு விசாரம் செஞ்சுட்டு சிரவணம், கீர்த்தனம், മനനം இப்படின்னெல்லாம் உண்டு. அப்போ சாஸ்திரங்களை நன்னா காது கொடுத்து கேட்டு மனசுல நன்னா பதிய வச்சு அதை விசாரம் பண்ணி இப்படின்னு இருக்கிற 3 கர்மங்கள். யஜ்ஞம், அதே மாதிரி அத்தியனம், ஹோமம் இப்படி இருக்கிற கர்மங்கள் எல்லாம் செய்யறவன் ஆராக்குமோ நாஜிகேத அக்னி உபயோகிச்சு அனுஷ்டானம் பண்றவன், இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் செய்யறவன் ஜன்ம மிருத்யு தரதி, ஜனன மரணங்களுக்கு அப்பாற்பட்டவனாய் தீர்வன். சரியான புரிதலோடு கூடிட்டு இந்த அக்னி வித்யை ஆச்சரிக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட். அக்னி வித்யை புகழ்த்தறதையாக்கும் நம்ம பாக்கிறோம். நாஜிகேதஸ் அக்னி அப்படிங்கறதுனால என்னெல்லாமாக்கும் பெனிஃபிட் அப்படிங்கறத பார்த்தோம். பிரம்மஜத்யன், பிரம்மத்திலேந்து ஜனிச்ச அக்னிய, தேவம் அந்த தேவனை, ஈட்யம் ஸ்துதிக்கப்படேண்டவனாக்கும் அந்த தேவன், அந்த தேவனை விதித்வா தெரிஞ்சுண்டு அக்னியோட மகத்துவத்தை தெரிஞ்சுண்டு நிஜாய அனுஷ்டானம் செஞ்சுட்டு அத்தியந்தம் மேக்சிமம் சாந்திம் ஏதி, சாந்திய பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது. അതെയാക്കും ചെന്നത്. ശരിക്കും എത്രയെത്ര ഹോമയാഗങ്ങൾ ചെഞ്ചാനാലും அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் இல்லாத பக்தனுக்கு அந்தக்கரண சுத்தியும், நிஷ்காம பக்தனுக்கு அந்தக்கரண சுத்தியும், அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடி செய்யற சகாம பக்தனுக்கு இஹலோக சௌக்கியவுமாக்கும். அதனோடு கர்மபலன். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியம் கொடுக்கறதுக்கு ஒரு யாகத்துக்கும் சாதிக்காது. பூமி, சொர்க்கம் இதெல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருக்கிறதாக்கும் அப்படின்னு விசாரம் பண்றதாக்கும். இது அப்படியாக்குமானா பூலோக தேவலோக சௌக்கிய பலம்.
அது மட்டும்தான் இந்த யாக யஜ்ஞங்களால கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமாகிறது. ஸ்வர்கீய சௌக்கியத்துக்காக்கும் நச்சிகேதஸுக்கு யமதேவன் அக்னி வித்யை சொல்லி கொடுத்து அதனோட மகாத்மியத்தை சொன்னது. இந்த சொர்க்க சௌக்கியத்துல முழுகி போகேண்டவன் கிடையாது நச்சிகேதஸ். புத்திய நன்னா பிரயோகிச்சானா பரபிரம்ம பிராப்தி அப்படிங்கிறது நச்சிகேதஸுக்கு கிடைக்கும். அதனாலயாக்கும் இந்த ஸ்லோகத்துல மிருத்யுதேவன் ரொம்ப சிம்பிளாயிட்டு சொன்னது. பிரம்மஜஜ்ஞம் ஈட்யம் தேவம் நிஜாய. பரமாத்மாவை இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் செய்யற அந்த பரமாத்மாவை தேவர்களோடெல்லாம் தேவனான பரமாத்மாவை ஸ்துதிச்சு பிரத்யட்சப்படுத்தினானா ரொம்ப ஜாஸ்தியான சாந்தி பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். நச்சிகேதஸ் கேட்காதக்கே பிரம்ம வித்ய சிம்பிளாயிட்டு சொல்லி கொடுக்கிறார். வேதம் அப்படிங்கிறது பரமாத்மாவிலேந்து உண்டானதாக்கும். அந்த பரமாத்மாவை நன்னா அனுஷ்டிச்சு பிரீதிப்படுத்தி மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறத நேடலாம். ஞா அப்படின்னா ஞானம் வேதம். பிரம்மஜஜ்ஞன் அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிற பரம்பொருளிலேந்து ஆக்கும் பிரகிருதியில இருக்கிற சர்வமும் உண்டாயிருக்கிறது. பிரம்மத்திலேந்து உண்டான அக்னிம் அக்னிய ஈட்யம் தேவம் ஸ்துதிக்கப்படேண்ட அந்த அக்னி தேவனாக்கும் அப்படின்னு விதித்வா தெரிஞ்சுண்டு நிஜாயா வேண்டும் விதத்துல அக்னி வித்யை அனுஷ்டிச்சானா அத்தியந்தம் ரொம்ப ஜாஸ்தியான சாந்திம் ஏதி சாந்தியை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். மிருத்யுதேவன் நச்சிகேதஸோடு அத்தியதிகமான ஞானத்தை தெரிஞ்சின்றதால தேவலோக சௌக்கியம் மட்டும் உனக்கு பத்தாது நச்சிகேதஸே, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிரந்தர சௌக்கியம் உனக்கு நான் உபதேசிச்சு தரப்போறேன் அப்படின்னு சொல்லறதுக்கு ஒரு முன்னோடியாயிட்டு இதொன்னு கோடு போட்டு காட்டினதாக்கும். உபனிஷத் அப்படிங்கிறது இகலோக சௌக்கியத்தை சம்பந்திச்ச விஷயம் கிடையாது. இகலோக சொர்லோக சௌக்கியங்களுக்காயிட்டு உபனிஷத்துல ஒன்னும் சொல்லிட்டில்லை. உபனிஷத்து நம்மளை அந்த பரமாத்மாவில தான் கொண்டு போய் எத்திக்கும். அதனாலேயாக்கும் இங்க நம்ம அந்த வழி இத விசாரம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். மிருத்யுதேவன் நச்சிகேதஸுக்கு பிரம்மபத சைதன்யத்துக்கான வழியை சொல்லி கொடுத்தாருன்னே அர்த்தம் எடுத்துக்கலாம். 3 தடவை நாஜிகேதாக்னிய உபயோகிக்கிறவன் 3 விதத்துல அந்த நாஜிகேதாக்னிய தெரிஞ்சுண்டு 3 விதமான கர்மங்களை செஞ்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி 3 தடவை நாஜிகேதாக்னிய உபயோகிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஜனன மரணங்களை அதிக்கிரமிக்கிறான். சொர்க்க சௌக்கியம் அனுபவிக்கிறதுக்கான வழிய சொல்லி தரத்துக்காகவே நச்சிகேதஸ் மிருத்யுதேவன் கிட்ட கேட்டது. இந்த பூமி வாசவும் சொர்க்கவாசவும் கூடியும் நிரந்தரம் கிடையாது. சொர்க்க சௌக்கியத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மபதம் அதாக்கும் நிரந்தர ஸ்தானம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரிய சிஷ்யனுக்கு சிஷ்யன் கேட்காதக்கே பிரம்மபதவும் பிராபிக்கிறதுக்கான வழிய கோடு போட்டு காட்டுறார் யமதேவன். அதுக்காயிட்டு சொல்லாம சொல்லறார். எத்தனை பெரிய யாக ஹோமங்கள் ஆனாலும் பிரம்மபதத்துல எத்தி சேரறதுக்கு சாதிக்காது. நீ சொர்க்க சுகங்கள் எல்லாம் திருப்தி வருவோளம் அனுபவிச்சதுக்கு அப்புறம்
உன்னோட மனசை பரமாத்மாவில பிடிச்சு கட்டி நன்னா தியானிச்சு பரமாத்மாவை திருப்திப்படுத்தி பரபிரம்ம பதத்துல எத்தினானா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது உனக்கு இல்லை. இகலோக சௌக்கியமெல்லாம் அனுபவிச்சுக்கோ. சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியெல்லாம் சொல்லித்தரேன். அக்னி வித்யே வரமாயி கேட்டையே அதை நான் சொல்லித்தரேன். அதனால சொர்க்கத்துல போய் அந்த சொர்க்க சௌக்கியத்தையும் அனுபவிச்சுக்கோ. அதுக்கான வழியையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த சொர்க்க சௌக்கியத்துக்கான வழியையும் மிருத்யுதேவன் உபதேசிச்சதை நம்ம பார்த்தோம். அக்னி வித்யோட மகாத்மியம் என்னவாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அக்னி வித்யோட மகாத்மியத்தால சொர்க்க சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஜனன மரணங்களுக்கு அப்பாற்பட்ட நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுறேன். யாகத்தால பூலோகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு மட்டும்தான் இதனால அர்த்தம் இருக்குன்னு எடுத்துக்கப்படாது. அதுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு போறதுக்கும் நமக்கு சாதிக்கணும். இந்த யாகங்களாலையும் யஜ்ஞங்களாலையும் எல்லாம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆக்ரஹிக்காதக்கு அந்த பரபிரம்ம லப்தி கிடைக்கணுமே அப்படின்னு கூட நமக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு சாதிக்கும். மனுஷால விட ஆயுள் கூடின தேவர்களோடு லோகத்துல வளர்த்த சமாதானம் கிடைக்கும். இந்திரன் கூடியும் தேவலோகத்துல அஸ்வஸ்தமாயிட்டு வாழறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பல கதைகளிலையும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேவலோகத்துல சமாதானம் இருக்கு, இருந்தா கூட சில டைம்ல இந்திரனுக்கு கூடியும் சொஸ்ததை இல்லாம போறது. மனுஷா தேவர்களை மரணம் இல்லாதவாளாயிட்டே இங்கேருந்து பார்க்கறா பூமியிலேருந்து. மிருத்யுதேவன் அவருக்கு எல்லா விதமான உண்மையும் தெரியும். அதனால பிரிய சிஷ்யன் சொர்க்கத்துல மட்டும் இருக்க வேண்டினவன் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். அதனால சாட்சால் பரபிரம்மத்தை பிரீதிப்படுத்தி நித்திய சௌக்கியத்தை நேடறதுக்கு சொல்லறார் அக்னிதேவன். அக்னிதேவனை பிரார்த்திச்சுண்டு அப்படி இருக்கிறதுக்கு சொல்லறார் மிருத்யுதேவன். பிரம்ம ஜஜ்ஞம் ஈட்யா தேவம் நிஜாயா. வேதம் அப்படிங்கிறது பிரகடமானது பரபிரம்மத்திலேந்தாக்கும். பிரம்மஜஜ்ஞம் எல்லா விதமான நாலெட்ஜோடும் ஆரம்பஸ்தானமான அந்த பரமாத்மாவை பிரம்மா உள்பவிச்ச அந்த ஆதிநாராயணனான பரமாத்மாவை எல்லாத்தையும் தேவம் பிரகாசிப்பிக்கிற பரமாத்மாவை ஈட்யம் எல்லாரும் ஸ்துதிக்கிற பரமாத்மாவை நிஜாயா தெரிஞ்சுண்டானா. இமாம் இந்த அத்தியந்தம் ரொம்ப ஜாஸ்தியான சாந்திய ஏதி பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அக்னி கிரியை ஒன்ன சொர்க்க சௌக்கியத்துல மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தால பலவிதமான யாக கர்மங்களை செஞ்சு கூட்டுறோம். அதுல சொர்க்க பிராப்தி கிடைக்கணுமே அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு செய்யற அந்த அக்னி வழியாய் இருக்கிற ஹோமங்கள் ஒன்ன சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதோடு கூடி அங்கேயே நீ தங்கி போகப்படாது. அந்த சொர்க்கத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிம்மதியான ஸ்தானம் இருக்கு. அதுக்கு வேண்டிட்டு கூட நீ அக்னி தேவனை பஜிக்கலாம். பரமாத்மாவை தெரிஞ்சுண்டானா அதுக்கப்புறம் நிரந்தரமான சௌக்கியம் கிடைக்கும். பரமாத்மா சாட்சால்காரம் நீ அடையணும் அப்படின்னாக்கும் நஜிகேதஸு கிட்ட. நஜிகேதஸு கேட்காதக்கே மிருத்யுதேவன் സ്വയമായിട്ട് കൊടുக்கிற ஒரு வரம். நம்மளோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உபனிஷத்து அப்படிங்கிறதுனால பரபிரம்ம பத பிராப்தி உனக்கு பவிக்கட்டும் அப்படின்னு மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு வரம் கொடுத்ததாயிட்டு இதுல அர்த்தத்தை எடுத்துக்கலாம். பிரம்மா ഉത്ഭവിച്ചത് പരമാത്മാവിലേന്താക്കും. വേദങ്ങളും മായയും എല്ലാം ഉത്ഭവിച്ചത് പരമാത്മാവിലേന്താക്കും. സർവതും ഉണ്ടാനது அந்த பரமாத்மாவிலேந்தாக்கும். அப்படி இருக்கிற பரமாத்மாவை பஜிச்சானா உனக்கு
பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம் கிடைக்கும். இத கோடு போட்டு சொல்லியிருக்காரு அம்படத்தான். சின்ன குழந்தையாக்குமே என்னைக்காதும் இப்ப சொன்னது ஞாபகம் வந்து புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொன்னதாக்கும் அவரு.